ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கு நிஃப்டியை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது சொல்கிற லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க, அதை ட்ரேட் பண்ணுங்கள். இன்னைக்கு மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட் ஆகணும், மேலே போகணும்னு நினச்சா மார்க்கெட் இன்னைக்கு சைடுவேஸ் போகணும். இன்னைக்கு சைடுவேஸ் போகலைன்னா மார்க்கெட் மேலே போகாது. முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு மார்க்கெட் சைடுவேஸில் போனால் மட்டுமே தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லை இன்னைக்கு மார்க்கெட் சைடுவேஸ் போகலைன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகி இன்னமும் கீழே வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே, நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணணும் பாருங்கள். மார்க்கெட் 21,462 க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போ மார்க்கெட் 21,488 கிராஸ் ஆகுதோ 21,488 கிராஸ் ஆகுதோ 21,549 539 இது உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட். 21,549 539 to 549 புக் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணுங்கள். இதையும் பிரேக் ஆகி மேலே போய் ஒரு 15-20 மினிட்ஸ் கன்சாலிடேட் ஆகுதான் அடுத்த டார்கெட் 607 சொல்கிறேன் பாருங்க. அடுத்த டார்கெட் 607, 657 அண்ட் 694 இது அப்சைட் டார்கெட் இருக்குது. ஸோ டவுன் சைட் நீங்கள் எப்போ நீங்கள் எடுக்கணும் ட்ரேடு பாருங்கள். 21,418 பிரேக் ஆச்சுன்னா 21,383 சொல்கிறேன் பாருங்கள். 21,383, 21,355 அண்ட் 21,323 லாஸ்ட்டாகவும் கொடுக்குறேன் 21,294. ஓகே, ஸோ யாரால இந்த வீடியோ புரியலையோ ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு பாருங்கள். எதனால் நான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ரீசன் இருக்குது. நீங்கள் டே கேண்டில் பாருங்கள். டே கேண்டில் பாருங்கள், இன்னமும் ஒரு கரெக்டான டிசிஷன் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இங்கேயும் ஒரு பெரிய பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ செல்லர் பையர் 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சைடுவேஸ் போகணும். இன்றைக்கி ஒரு நல்ல சைடுவேஸ் போகணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே போகணும். 488லேருந்து 418க்குள்ளே போகணும். ஹவவர் நம்ம டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் இருக்குது 21,450ல். ஸோ 21,450ல் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ 21,450 விட்டால் அடுத்தது 21,400ல். ஸோ ஒரு சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சேம் டைம் 21,500லேயும் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹவவர் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இதுவும் பில்டப் ஆயிரும். ஸோ 450, 500. ஸோ இந்த ஒரு ரேஞ்சில் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வரும். ஓகே, ஸோ இதுக்குள்ளேயே மார்க்கெட் டான்ஸ் ஆடணும். ஆடிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ரைட்? அப்போ தான் மார்க்கெட்டில் ஒரு கிளியர் கட்டான வியூ வரும். ஒரு ஒன் சைடு ஒரு பிரேக் அவுட் வரும், இல்லைன்னா உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஸோ கம்மிங் பேக் டு அவர் 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ இப்போ உங்களுக்கு எதனால் நான் சொல்கிறேன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல்ஸ், ஸோ இதுக்கு மேலே போனால் இந்த லெவல். ஓகே, இதை பிரேக் ஆனால் மட்டுமே தான் மார்க்கெட் மேலே போகும், ரைட்? ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுட்டு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நமக்கு பேங்க் நிஃப்டியை எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்குறோம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், இவ்வளோ பெரிய வைட் ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்ச் இருக்கிற வரைக்கும் நான் ட்ரேட் போக மாட்டேன், நீங்களும் போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் பாருங்கள், இந்த கேண்டில்லையும் ஒரு கிளியர் கட்டான ப்ரைஸ் ஆக்ஷன் மூமெண்ட்டமே இல்லை. ப்ரைஸ் ஆக்ஷன் மூமெண்ட்டும் எந்த கேண்டில்லையும் இல்லை. ஃபைட்டிங் தான் தெரியுது. எல்லா கேண்டிலும் ஒரு நல்ல ஒரு ஃபைட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது எதனாலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி புரியும். எதனால் எந்த கேண்டிலும் ஒரு கிளியர் கட்டான மூவ் இல்லை. ஒரு கிளியர் கட்டான மூவ் எனக்கு 845, 897க்கு மேலே போனால் தான் கிடைக்கும். ஸோ 45, 897 மேலே போச்சுன்னா 46,022, அதுக்கு அடுத்த டார்கெட் 46,176 அண்ட் அடுத்த டார்கெட் 46,250. வேணா இன்னமும் எழுதிக்கோங்க 46,393. ஓகே, ஸோ டவுன் சைடு இவ்வளோ தூரம் ரேஞ்ச் இருக்கிறதுனால டவுன் சைடில் 501க்கு கீழே வந்தால் மட்டும்தான் எடுப்பேன். அதாவது 45, 501 கீழே எடுத்தால் ஃபஸ்ட்டு டார்கெட் 429, அதையும் பிரேக் ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட் 276. ஓகே, அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் 45,114. ஓகே, வேணா லாஸ்ட் டார்கெட்டும் எழுதிக்கோங்க 44,992. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் மார்க்கெட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சைடில் என்ன தான் இருந்தாலும்
மார்க்கெட்ல இன்னைக்கு சைட்வேஸ் போய் பாசிட்டிவ் போச்சுன்னா, கொஞ்சம் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும். ஏன்னா, அக்யூமுலேட் ஆயி ஒரு மொமெண்டம் குடுத்து, ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்ததுன்னா நல்லாருக்கும். ஸோ வாங்க நம்ம அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லுது பாருங்க. பாருங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஓப்பன் பண்ணா இங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு 46,000ல ஒரு நல்ல ஒரு பில்டப் இருக்கு. 46,000ல உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டும் இருக்கு, ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஓகே. ஸோ 46,000ல ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால பாருங்க. ஒன் செகண்ட். இந்த பாருங்க சாரி. 46,000ல ஒரு நல்ல சப்போர்ட்டும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற காரணத்தினால, ஸோ 46,000 ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 46,000 மேக்ஸிமம் பாயிண்ட் வைக்கலாம். இப்போ கரண்ட்லி மார்க்கெட் வந்து 45,700ல இருக்கு. ஸோ நம்ம 45,700 டேட்டாவை எடுக்க போனோம்னா, இங்க பாருங்க 45,700 நம்ம டேட்டாவை எடுக்க போனோம்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கால் ரைட்டிங் அதிகமா இருக்கு. புட் ரைட்டிங் கம்மியா இருக்கு. ஓகேவா? கால் ரேட்டிங் அதிகமா இருக்கு. புட் ரேட்டிங் கம்மியா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல சப்போஸ் ஒரு கேப் அப்பே ஆனாலுமே மார்க்கெட் 45,800லேருந்து ஒரு 700 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இவங்க கீழ புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. என்னதான் கீழ புஷ் பண்ணாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 45,500 வரைக்கும் தான் ஒரு ரேஞ்ச். அதனால தான் நான் கிளியரா சொல்லியிருக்கேன். 45,500 நான் 45,500 என்னோட ஒரு லெவலாக வச்சுருக்கேன். இதை பிரேக் ஆனால் மட்டும்தான் இந்த டார்கெட்ஸ் போவேன். அதனால் அதே மாதிரி இதை பிரேக் ஆனால் மட்டும்தான் அப்சைட் டார்கெட்ஸ் போவேன். அது வரைக்கும் நான் மொமெண்டம் பக்கம் போக மாட்டேன். ஸோ நீங்களும் போயிடாதீங்க. ஸோ டேக் கேர். மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நாள் ட்ரேட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என் ரேஞ்சில் வந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். இல்லை தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் கொடுப்பீங்க. ஒரு சரியான டைரக்ஷன் கிடைக்காது. புட்டு போனீங்கன்னா கால் பக்கம் போகும், கால் போனீங்கன்னா புட்டு பக்கம் போகும். உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறேன். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரைட். ஸோ இதை தவிர நம்ம ஒரு கமோடிட்டியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு பிடிச்ச கமோடிட்டி வந்து நேச்சுரல் கேஸ். ஓகே. ஆல்ரெடி எனக்கு க்ரூட் ஆயில் ரொம்பவும் பிடிக்கும். பட் ஸ்டில் எனக்கு க்ரூட் ஆயில் மூமெண்ட்டை விட நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் நல்லா மூமெண்ட் இன்னைக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் 224.10 நல்லா பார்த்துக்கோங்க. 224.10 பிரேக் ஆச்சுன்னா 212 வந்துடும். யோசிக்கவே வேணாம். இன்றைக்கே வந்துடலாம், இல்லாட்டி நாளைக்கு வந்துடும். ஓகே. ஸோ சி எப்போ போகணும் நல்லா போடுங்க சொல்லுங்கள். இந்த லெவலுக்கு கீழே பிரேக் ஆகிட்டு கொஞ்சம் கூட ஃபால் ஆச்சுன்னா 23, 22ன்னு வந்துருச்சுன்னா இதோட ஹை எதுனா 226 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு புட் சைடு போயிருங்க. ஸோ மார்க்கெட் 212 வந்துடும். ஓகே. 212.2 போட்டிருக்கேன். 213ல் கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பிரச்சனை கிடையாது. மார்க்கெட் மேலேருந்து வரும். 213ல் புக் பண்ணிக்கோங்க. ஸோ சி பக்கம் எப்போ போகணும்? 246 மேலே போகாத வரைக்கும் மார்க்கெட்டில் கால் சைடு யோசிச்சிடாதீங்க நேச்சுரல் கேஸில். ஸோ 246 மேலே போச்சுன்னா 257 இதெல்லாம் பெரிய பெரிய டார்கெட் கொடுக்குறேன் பாருங்க. பெரிய பெரிய டார்கெட்ஸ். ஓகே. ஸோ சப்போஸ் இல்லை எனக்கு வந்து இன்ட்ராடேயில் வேணும், நான் சின்ன பாயிண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நினச்சிங்கன்னா 228.80 அதாவது 229க்கு நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கால் போகலாம். 229 மேலே கால் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 233 வரும். திரும்ப சொல்கிறேன், 233 வரும். ஓகே. ஸோ இவ்வளோ தான் நான் கொடுப்பேன். அதிகமாக நான் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ 233. ஸோ 233யும் கிராஸ் ஆச்சுன்னா ரொம்ப நேரம் 233, 34 டான்ஸ் ஆகணும். அதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட் 236 வரும். சப்போஸ் அதையும் பிரேக் ஆகி கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடி போச்சுன்னா அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டார்கெட் இஸ் 239. ஓகே. ஸோ கிளியர் கட்டாக நான் சொல்லிட்டேன். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். முக்கியமான விஷயம் நான் திரும்ப சொல்கிறேன். நம்ம கோர்ஸை நம்ம லான்ச் பண்ணியாச்சு. ஓகே. நம்ம கோர்ஸை நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம என்ன ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்கோன்னு. ரைட். ஸோ அந்த கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் நம்ப வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க வேண்டாம். நீங்கள் டாட்டாக்காகவும் எடுக்க வேண்டாம், கால்ஸும் எடுக்க வேண்டாம், எந்த குரூப்லையும் ஜாயின் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ணணும். திஸ் இஸ் த ஃபைனல் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஒன் அண்ட் ஒன்லி எல்லாமே நான் கிளப் பண்ணி ஒரு வாரத்துக்கு உண்டான கோர்ஸை நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு வாரத்துக்கு என்னென்ன இருக்குன்றது ஒன்லி லிமிட்டட் சீட் தான், அதிகமாகலாம் கிடையாது. ஒன்லி 18. ஓகே. ஒன்லி 18 சீட்ஸ். நான் திரும்ப சொல்கிறேன், வெறும் 18 தான். ஆல்ரெடி எனக்கு 3-4 சீட்ஸ் நேற்று புக் பண்ணியாச்சு. ஓகே. பிகாஸ் ஆஃப் மை ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் 18 சீட்ஸ்க்கு மேலே நான் வந்து எடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும் சிலபஸ் வந்து பெருசு, வாஸ்ட்.
ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டேன்னு சொல்லிட்டு அண்ட் சிக்ஸ்த் அண்ட் செவன் டே கன்ஃபெஷன்ஸ் டே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. பியூர் அண்ட் பியூர் ப்ரொஃபஷ்னல் லெவலில், ஒன்லி ப்ரொஃபஷ்னல். யாரெல்லாம் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் லான்ச் பண்ண ஒரு கோர்ஸ். இல்லை தயவு செஞ்சு இல்லை நான் ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் ட்ரேடர்னா ப்ளீஸ் ஜாயின் பண்ணாதீங்க. நானே சொல்கிறேன், ஜாயின் பண்ணாதீங்க. ஓகே, பிகாஸ் டைம் பாஸில் வந்து நார்மலாக நான் டெய்லி கால்ஸ் நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் டெய்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதர்வைஸ் வெபினார் டேட் பாருங்கள், 29 ஜனவரிலேருந்து 4th பிப்ரவரி வரைக்கும் இருக்குது. 29 ஜனவரி 4 ஒன்லி 18 சீட்டு தான், அதிகமாக கிடையாது. தயவு செஞ்சு சீட்ஸ் ஃபுல்லாக ஆச்சுன்னு கேட்டுறாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு, பட் உண்மை அதுதான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டை நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. ஐ நீட் ஒன்லி 18 ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், ஒன்லி 18. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஃபீஸ் வந்து நான் போட்டிருக்கேன் 24,999. ஸோ எவ்ரிடே ஈவினிங் 8 o'clock 9 o'clock மேபி எக்ஸ்டெண்ட் ஆகும். டவுட்ஸ் செஷன் என்னோட கிளாஸ் 1 ஹவரில் முடிஞ்சிடும். அண்ட் டவுட்ஸ் மேபி எக்ஸ்டெண்ட் அப் டு 9:30 10 o'clock கூட ஆகலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் இந்த ஒரு வாரம், நான் திரும்ப சொல்லிட்டேன், இந்த ஒரு வாரம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கணும். என்கிட்ட ஒரு வாரம் என்கிட்ட டைம் இருக்குது. ஓகே, எனக்கு தமிழில் எனக்கு சொன்னால் புரியும் அப்படின்னு இருக்கணும் யாராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பட் இல்லை நான் ப்ரொஃபஷனல் கிடையாது சார், நான் சும்மா டைம் பாஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஆள்னா தயவு செஞ்சு இதில் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு விளையாட்டு கிடையாது. இட் இஸ் பியூர் அண்ட் பியூர் உங்களை ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றணும். லைக் உங்களை ஷேப் பண்ணி ஒரு ஒரு கரெக்டான ஒரு இதில் கொண்டு வரதுக்காக தான் என்னோட ஒரு ஃபுல்லான எய்ம். ஓகே, ஸோ நான் திரும்பவும் சொல்லிட்டேன், என் செஷன்ஸ் கவர் ஆகலைன்னா கூட நீங்கள் சண்டேஸ் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். சண்டே செஷன்ஸ் கூட மார்னிங்கில் கண்டக்ட் பண்ணுவேன், இல்லை மேபி ஈவினிங்கில் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ நான் எதாக இருந்தாலும் நான் கிளாஸில் சொல்லுவேன். ஸோ சண்டேஸ் இந்த கேப்பில் 29 ஜனவரியிலேருந்து 4th பிப்ரவரிக்குள்ளே ஏதாவது சண்டேஸ் வருதுன்னா, இல்லை 4th பிப்ரவரிக்கே சண்டேவாக இருந்தாலுமே தட் சண்டே வில் பி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் செகண்ட் டைம் வந்துட்டு நிறைய queries வருது சார், அடுத்த கோர்ஸ் எப்போ இந்த மாதிரி லான்ச் பண்ணுவீங்க? நெவர். ப்ரொஃபஷ்னல் நான் லான்ச் பண்ண மாட்டேன். இந்த லான்ச் பண்ணுறது முக்கியமான விஷயம் ஒரே ரீசன் தான். என்னோட எய்ம் என்னென்னா ஒரு 18 ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அட்லீஸ்ட் இன் 1 or 2 இயரில் நான் வந்து கொடுக்குறேன். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போது. நீங்கள் எனக்கு வெபினார் எடுக்கணும், ஐ வில் பிகம் யுவர் ஜூரி. நீங்கள் எனக்கு வெபினார் எடுக்கணும், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். அது வரைக்கும் என்னோடய கோர்ஸ் முடியாது. என்னோடய கோர்ஸ் இது முடிஞ்ச உடனே நீங்கள் இண்டிவிஜுவலாகவே ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னோட ஹெல்ப்பே தேவைப்படாது. எஸ், ஜஸ்ட் மென்டர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் என் சைட்லேருந்து. சார் ஏதாவது queries இருந்தால் நீங்கள் பர்சனலாக என்ன ஜாயின் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், தட்ஸ் நோ இஷ்யூஸ். இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் குரூப் இருக்குது அங்கேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். பட் லைஃப் லாங்கே நானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இல்லை, உங்களுக்கு நான் அந்த சீக்ரெட் நான் கற்றுக் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்களே உங்களோட தனி பாத்தை நீங்களே சூஸ் பண்ணிடுவீங்க. இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன், யாருக்கு பேமெண்ட் பண்ணணுன்ட்டு. இது நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க, ஸ்டாஃப்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ரைட், அண்ட் அதே மாதிரி ஏதாவது queries இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஸ்டாஃபை கேட்காதீங்க. queries எல்லாமே நான் இல்லாட்டி என்னோடய டீம் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜிமெயில் ஐடி wingsanty@gmail.com இந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், இந்த ஜிமெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கோட queries-ஐ நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ரைட், ஸோ திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகலை, என் கெரியர் வேறு, நான் ஜஸ்ட் இதை தான் பிடிக்கும், ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டர் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதில் என்ரோல் பண்ணாதீங்க. நானே சொல்கிறேன், பண்ணாதீங்க, எனக்கு வேண்டாம். அதே மாதிரி 18 சீட்ஸ்க்கு மேலே ஆச்சு, நீங்கள் query-யே பண்ணாமல் நீங்கள் உடனே போயிட்டு டக்கு இல்லை எனக்கு 19 சீட்டு 91 போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் உங்கள் பேமெண்ட் ரிட்டர்ன் தரப்படும். திரும்ப சொல்லிட்டேன், 18 தட் சம் லக்கி நம்பர் இப்படின்னு வச்சுக்கோங்க. நான் அதுக்கு மேலே எடுக்கிறது இல்லை. ஸோ ஐ வாண்ட் தட் லக்கி நம்பர் டு பி லக்கி பீப்புள். ஓகே, ஸோ அவங்களுக்கு உண்டான என்னோட ஒரு கோர்ஸ் கொடுக்குறேன், பீயிங் மென்டர்ஷிப் கொடுக்குறது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் நினைப்பேன். ஓகே, பட் ரிமெம்பர், இட் இஸ் நாட் எ சைல்ட் பிளே. விளையாட்டு கிடையாது. ஓகே, இட் இஸ் பியூர் அண்ட் பியூர் ப்ரொஃபஷனல் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். என்னென்ன இருக்குதுன்றதை நான் பாருங்கள், கிளியர் கட்டாக ஒரு செகண்ட் அப்படியே மெதுவாக நீங்கள் பாஸ் பண்ணி இதை கோ த்ரூ பண்ணுங்கள்.
டே 5ல என்ன இருக்குது, டே 4ல இருக்குது, இன்ட்ரோடக்ஷன் டு ஆன்லைன் குவிஸ் கொண்டும், இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ரெங்கோஸ், செல்லிங், ஸ்ட்ராங்கிள் எல்லாமே, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், டேட்டாஸ், அனாலிசிஸ், இண்டிகேட்டர்ஸ், ஆப்ஷன் அனாலிசிஸ், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் ப்ளஸ் என்ட்ரி ப்ளஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு இமீடியட் டேட்டா மூமெண்டமில் எங்கே ட்ரேட் எடுக்கணும், ரைட்? அண்ட் இட்ஸ் கோயிங் டு ஃபேண்டாஸ்டிக் செஷன். அவ்வளோதான் சொல்லுவேன், அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஆல்ரெடி 4 சீட்ஸ் நான் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், 4 to 5 சீட்ஸ் புக் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாது, பிகாஸ் நான் நேற்று தான் போட்டேன், இமீடியட்டாக புக் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், பிகாஸ் முக்கியமான விஷயம்லாம் இதில் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இட் இஸ் பண்டில்னா எல்லாமே இருக்கும், எல்லாமே. இதை தவிர அவுட்டில் சிலபஸே கிடையாது, அவ்வளோதான். வேறு இதை தவிர நான் விட்டுச்சு இந்த சிலபஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலபஸே இல்லை, அவ்வளோதான். எல்லாமே இதில் கவர் ஆகும். ஓகே, எக்ஸாக்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் எப்படி ட்ரா பண்ணுறதுலேருந்து மல்டிபேகர் ஸ்டாக் பிக் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ப்ரூஃபோடு இருக்குது, ரைட்? ஸோ மல்டிபேகர் ஸ்டாக்ஸில் நம்ம பிக் பண்ணுற சில மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகே, ஏஐ ஸ்டாக்ஸ், லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸ். சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துக்காக சொல்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸு அப்கமிங்கில் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்ஸ் என்ன இருக்கோ வாங்கி போட்டுருங்க. ஸோ தட் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸில் உங்களுக்கு அது நியர் அபவுட் 500 to 1000% ரிட்டர்ன் கிடைக்கும். 10 ரூபா போட்டிங்கன்னா 100 ரூபா கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ், மேக்ஸிமம் 10 இயர்ஸ் சொல்கிறேன், 5 to 7 இயர்ஸில் உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் எதுன்ட்டு. ஃபார் அதர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபார் மை ப்ரொஃபஷனல் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் நீங்கள் எப்படி பிக் பண்ணணும்னு. ஸோ டோன்ட் வரி அட் ஆல். ஓகே, நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் இதுவும் எடுக்க வேணாம், எந்த ஒரு ப்ரீமியமும் எடுக்க வேணாம். ப்ரீமியமே இல்லாமல் நம்ம அழகாக ஒன் பை ஒன் பைபாஸ் ரோடு மாதிரி ஒன்றா பைபாஸ் பண்ணிவிட்டு அழகாக எப்படி உள்ளே போய் டார்கெட்டை ஹிட் பண்ணுன்றதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலன்னா you're going to be in a loss. So that's all about my view. So all the best, take care, bye bye, happy trading, see you tomorrow with a new analysis. Till then, bye from your professor from the dark heaven. Thank you, and thank you once again. Happy trading.